செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். தெய்வ காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். மூன்றாம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தைரியமாக காரியங்களை செய்து சாதித்துக் கொள்வீர்கள். நன்மைகளையும் பெறுவீர்கள். அன்றைய தினத்திலே இந்த வாரம் முழுமைக்குமே தைரியமாக எல்லா காரியங்களும் செய்யலாம். நன்மைகளை பெற முடியும். இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆறாம் இடத்தில் கேதுபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தாராளமாக பணப்புழக்கம் இந்த வாரத்திலே உங்கள் கைகளில் புரளும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் தொழிலாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் எந்த தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும் நல்ல லாபம் கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது செலவனங்கள் சிறிது அதிகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதற்குரிய வருமானங்கள் கிடைக்கும். 12ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பதனால் அலைச்சல் அதிகமாக இருப்பதனால், தொழில் ரீதியாக அலைச்சல் அதிகமாக இருப்பதனால் தூக்கம் சிறிது குறைவாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசியில் பிறந்த அசுனிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே 12ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தூக்க குறைவு ஏற்படும் என்று கூறினதன் அதை நிவர்த்தி செய்வதற்காக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மேஷராசியிலே பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 21 வெள்ளிக்கிழமை மாலை 6:15 முதல் ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:48 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 22 சனிக்கிழமை, ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்கள் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது, உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இருப்பது தந்தை மூலமாகவும், குழந்தைகள் மூலமாகவும், மனைவி மூலமாகவும், உங்கள் உழைப்பின் மூலமாகவும் நல்ல தனவரவு இந்த வாரம் காத்திருக்கிறது. 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் குருடைய பார்வை இருப்பதனால் குழந்தைகளுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. குழந்தைகளின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. லாபஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா, பாட்டி போன்றவர்கள் மூலமாக அனுகூலத்தை அடைவீர்கள். அவர்கள் பலவிதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். விரயஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது மனைவின் சுகத்திற்காக, மனைவின் தேவைக்காக செலவுகளை செய்வீர்கள். அந்த செலவுகள் சுப செலவாகவே அமையும். அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசியில் குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கிறார். ஆகவே குருடைய தோஷம் நீங்குவதற்காக இந்த வாரத்தில் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது.
மேலும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது செலவினங்களாகும். அந்த செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 விளக்குகள் வைப்பதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:48 முதல் ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை இரவு 1:49 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஜூன் 24 திங்கட்கிழமை ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்கள் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்கள் ராசியிலே சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் இருக்கின்றன. இந்த முக்கூட்டு கிரகங்கள் இருப்பது எப்பொழுதுமே நல்லது. என்றால் சூரியன், புதன், சுக்கிரன் அனைத்துமே மூன்றும் சேர்ந்திருப்பது நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள், நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். நல்ல மனம் உங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 4ஆம் இடத்தில் கேதுபான் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. 10ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் ஏற்படும். தாராளமாக சென்றுட்டு வரலாம். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளையே பெறுவீர்கள் என்பது உறுதி. மேலும் 10ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். விரயங்கள் செலவுகளும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது எதிரிகளால் கூட நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களில் செய்யக்கூடிய இன்டர்வியூ உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது தொழில் விருத்திக்காக செலவினங்கள் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும். அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது பொதுவாக விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். தொழில்துறையில் விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். மேலும் விரய குரு என்பது குரு பகவானை ஆராதனை செய்ய வேண்டும். வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய்விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக தோஷ பரிகாரங்களாகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. சந்திராஷ்ட தோஷம் நடந்து கொண்டிருக்கிறது. கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வார சந்திராஷ்டகம் என்பது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டகம். அதுவும் முக்கியமாக ஆரோக்கிய விஷயத்திலும் தொழில் விஷயத்திலும் மற்றவர்களுடன் பேசும்போதும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டகமாக இருக்கிறது. இந்த வாரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை இரவு 1:49 முதல் ஜூன் 28 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:32 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 26 புதன்கிழமையும் ஜூன் 27 வியாழக்கிழமையும் முழு சந்திராஷ்ட தினமாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. மற்றபடி இதர நாட்களுக்கு ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்ற அந்த சந்திராஷ்டக தினத்திலே எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுபான் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. இளைய சகோதரனுக்கு இருந்த பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து அவர்கள் நன்மைகளை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கிழங்கு பயிர்களை நீங்கள் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. 9ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையினால் உங்களுக்கு தன லாபம் தனவரவு காத்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். தொழில்துறையிலே நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. நல்ல பலம் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் குருபான் இருப்பது சகல துறைகளிலும் லாபம் பெறுவதற்காக தெய்வ வழிபாடு, முக்கியமாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. குலதெய்வத்தை தினசரி நீங்கள் நினைத்து கொண்டாலே போதும், அல்லது வீட்டிலே குலதெய்வத்துடைய படத்தை வைத்து பூஜை செய்தாலே போதும்.
தெய்வ சங்கல்பத்தினால் இந்த வாரம் முழுமைக்கும் சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு ஓரளவு நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இளைய சகோதரனுக்காகவும் தாயின் ஆரோக்கியத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் நிச்சயமாக பெற்றுவிடுவீர்கள். அடுத்து கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஜூன் 28 வெள்ளிக்கிழமை ஓரளவு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. அடுத்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை ஓரளவு நல்ல நாள். அடுத்து ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் சந்திராஷ்ட தினங்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. மற்றபடி இந்த வாரம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனாலும், சந்திரன் சனி இரண்டும் 8ஆம் இடத்தில் கூடுவதனாலும், சனிக்கிழமை இன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபமும் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபடுவீர்கள். மேலும் அஷ்டம சனியுடைய தாக்கத்திலிருந்து ஓரளவு விடுபட்டு நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம் தோஷம் இருக்குது. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:32 முதல் ஜூன் 30 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:34 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 30 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை, ஜூன் 29 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் வெள்ளி சனி அடுத்து வரக்கூடிய வெள்ளி சனி, இந்த 2 நாட்கள் மட்டும் அதிக சந்திராஷ்டகம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் முடிந்து விடுவதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அடுத்து இந்த வாரம் ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் லாப நோக்கத்துடன் செயல்படுகிறீர்கள் என்று பெயர் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் கவலைப்படாதீர்கள், வெற்றி உங்கள் பக்கம் காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேதுவானத்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே நீங்கள் மற்றவருடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கையாக பேசணும். தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. இருந்தாலும் தெய்வபலத்தினால் பெரிய தோஷங்கள், குடும்பத்தில் பெரிய குழப்பங்கள் எதுவும் ஏற்படுத்தாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனியுடைய பார்வை இருக்கிறது. உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்கள், அந்த செயல்கள் நடப்பதற்கு முன்பாக வெளியே சொன்னால் அந்த செயல்கள் நடக்காமல் போய்விடும். ஆகவே வெளியே சொல்லாமல் நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே ராகு இருக்கிறார். மேலும் இந்த வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ராகுடன் சந்திரன் சேருவதனால் அடுத்து ஜூன் 28, 29 இந்த 2 தேதிகளில் நீங்கள் வெளியிடங்களுக்கு இருசக்கர வாகனங்கள் இரவு நேரத்தில் செல்லாமல் இருப்பது நல்லது. இதர ரயில் பயணங்களில் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. பஸ் பயணங்களும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. செல்ஃப் டிரைவிங் கார் என்பது இந்த 2 நாட்கள் ஜூன் 28, 29 இந்த 2 நாட்கள் நீங்களாக காரை ஓட்டிக்கொண்டு செல்வதை, இரவு நேரங்கள் செல்வதை, அதுவும் முக்கியமாக சிட்டி லிமிட் தாண்டி செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் இந்த வாரத்தில் தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தொழில்துறையிலே நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். சந்திராஷ்டம் தோஷமான வருகின்ற வெள்ளி சனி இந்த 2 நாட்களை தவிர மற்ற நாட்களில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து சிம்மராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். உத்திரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில்துறையை பற்றி நீங்கள் மிகவும் சிந்திப்பீர்கள். புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4 கேந்திரத்திலும் இந்த வார ஆரம்பத்தில் கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே சதுரங்க பலத்தோடு வெற்றியை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும்.
தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. 9ஆம் இடத்தில் குருபகவான் இருப்பது தெய்வபலம் இருக்கிறது. தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நன்மைகளை அடைவீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அந்த சுபகாரியத்திற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் நிச்சயமாக தெரியும். 10ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது தொழில்துறை புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரம் உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பது சிறிது மனக்குழப்பம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கவலைப்படாதீர்கள். மனக்குழப்பம் இல்லாமல் நீங்கள் தைரியமாக காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள். தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னிராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கன்னிராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். ஆகவே சிறிது மனக்குழப்பங்கள் ஏற்படும். அந்த மனக்குழப்பத்தின் தீர்வதற்காகவும் மனக்குழப்பத்தில் இருக்கின்ற தடைகள் நீங்குவதற்காகவும், அதாவது மனதில் இருக்கின்ற தடைகள் நீங்குவதற்காகவும் புதன்கிழமையன்று விநாயகருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது சில தடைகள், சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது நிச்சயம். அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் தெரியும். ஆனால் கிடைப்பதில் சிறு சிக்கல்கள் தாமதங்களும் ஏற்படத்தான் செய்யும். குலதெய்வத்தையும் ஆஞ்சநேயரும் வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 6ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தாராள பணப்புழக்கம் ஏற்படும். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்வார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. 8ஆம் இடத்தில் குருபகவான் இருப்பது வயிறு உபாதைகள் சிறிது கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே நல்ல பாக்கியம் சந்தோஷம் இருக்கிறது. 12ஆம் விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது செலவுகள் மிக அதிகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் அலைச்சல் காரணமாக மேலும் வயிறு உபிசம் அல்லது வயிறு உபாதைகள் காரணமாக தூக்கம் சிறிது குறைவாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொள்வதுதான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து துளாராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்த சித்திரை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் துளாராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது அஷ்டம குருவாக இருக்கிறார். அது வயிறு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் பண விஷயத்தில் சிறிது நெருக்கடியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பணம் கொடுத்தால் திரும்பி வருவதில் தாமதமாகும். பணம் வாங்கினால் கட்டுவதிலும் சிறிது தாமதமாகும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் உத்தமமானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் போட்டி மிக அதிகமாகவே இருக்கும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது போட்டிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி.
இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனால் இந்த வாரம் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். முக்கியமாக தாய்க்கு உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல மருத்துவத்தின் மூலமாக உடல் வலிகளிலிருந்து விடுபட்டு அவர்கள் ஓரளவு நன்மைகளை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். இருந்தாலும் சிறிது அனுசரணையுடன் நடந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நலம் பெறுவார்கள். 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தெய்வபலம் நன்றாக இருக்குது. மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன், புதன், சுக்கிரன் மூன்றுமே 8ஆம் இடத்தில் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக ஆயுள் விருத்தி ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது உங்கள் வீட்டிற்கு தாத்தா, பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் மூலமாக நன்மைகளையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெற முடியும். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலும் 4ஆம் இடத்திலே ராகு பகவான் 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனாலும் அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதனாலும் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது போட்டிகளில் வெற்றி பெறுவதற்காக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் வெற்றியும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் முக்கியமாக தேவைப்பட்டால் மட்டுமே, குடும்ப செலவுக்காக மட்டுமே கடன் வாங்க வேண்டும். கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையும் தவிர்க்க வேண்டும். தொழில் விஷயமாக, தொழில் விருத்திக்காக கடன் வாங்கும் போது ரியல் அசட்டுக்கு மாத்திரம் நீங்கள், அதாவது இருக்கின்ற ரியல் அசட் என்றால் இருக்கின்ற சொத்து மதிப்புக்கு தகுந்த மாதிரி மாத்திரம் நீங்கள் கடன் வாங்கலாம். அதிகப்படி கடன் வாங்குவதை சிறிது தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது காரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் சனி பகவான் அதுவும் ஆட்சிபலத்துடன் இருக்கிறார். ஆகவே நம்பிக்கையுடன் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள், செய்து கொள்வீர்கள். 4ஆம் இடம் ராகு பகவான் இருப்பது தாய்க்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தாய் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சிபலத்துடன் இருக்கிறார். ஆகவே பூமி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக நீங்கள் கடன் வாங்கலாம். வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது வீடு மனை ரிப்பேர் செய்வதற்கோ புது வாகனம் வாங்குவதற்கோ நீங்கள் கடன் வாங்கலாம். அது விரைவில் அடைந்துவிடும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பது உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இருந்து புதன் ஆட்சி பலத்துடன் இருப்பது மனைவிக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவியால் நல்ல அனுகூலம் இருக்கிறது. மனைவி உங்கள் மீது அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாகவே இருக்கும். அந்த அலைச்சலை சமாளிப்பது சிறிது கடினமாக இருந்தாலும் எப்படியும் சமாளித்து விடுவீர்கள். 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சலும் சிறிது சிரமங்களும் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தெய்வ வழிபாட்டின் மூலமாக சிரமங்களிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். அடுத்து தனுசு ராசியில் பிறந்து இந்த வருடம் நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். பூராடம் முடிந்து உத்திராடம் 1ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. ஆகவே இந்த வாரம் நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த தனுசு ராசியை பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருவான் 6ஆம் இடத்திலே இருப்பதனால் பண விஷயத்தில் சிறு சிக்கல்கள் ஏற்படும் என்று கூறினார். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர் ராசி. மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சிவன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தனலாபம் காத்திருக்கிறது. உங்கள் கீழ் பணிபுரியும்
ஆண்களும் பெண்களும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனிபகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் நீங்கள் பேசுவதை மற்றவர்கள் கேட்டு நடந்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஆகவே பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு முயற்சி செய்யலாம். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது நிச்சயம். தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே காரிய சாதனை உங்களுக்கு இருக்கிறது. பணவரவு, திடீர் பணவரவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தொழில் செய்யும் இடத்திலும் நல்ல பெயர், புகழ் உங்களுக்கு காத்திருக்கிறது. 9ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருந்தாலும் குருடைய பார்வை இருப்பதனால் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் என்பது உறுதி. இந்த வாரம் மகர ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஏழரசன் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் அல்லது நல்ல நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இதன் மூலமாக 7.5 சனியுடைய பிடியிலிருந்து விடுபட்டு ஓரளவு நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தாலும் உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசியை ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள், நன்மைகளை பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். மற்றவர்களுடன் பேசும்போது எதிர்பாராமல் சிறிது கோபத்தை உதிர்ந்து விடுவீர்கள். ஆனால் கோபத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. என்றால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையிலே நல்ல விருத்தி இருக்கிறது. சிறிது தொழில்துறையிலே முடக்கங்கள் ஆனாலும் கவலைப்பட வேண்டாம், எதிர்காலம் சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவான் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இருப்பது குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள். அந்த சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷமாகவே அமையும். 8ஆம் இடத்திலே கேதுவானிதான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பெரிய விபத்துக்கள், பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக இந்த வாரம் கழியும். உங்கள் ராசியிலேயே சனிபகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் பிடிவாதமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். தொழில்துறையில் நல்ல விருத்தி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. ஓரளவு நல்ல யோகமான வாரமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. 7.5 சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம், பெரிய தோஷங்கள் ஏற்படுத்த மாட்டார். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். கும்பராசியிலே பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கும்பராசியில் பிறந்த இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்களுக்கு 7.5 சனி ஜென்மசனியாக நடந்து கொண்டிருப்பதனால் சிறிது வேலை பளு அதிகமாகத்தான் இருக்கும். அதை குறைத்துக் கொள்வதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக வேலை பளு குறைந்து ஓரளவு நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு தசம் 7.5 சனி ஆரம்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வாரம் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானித்து செய்வது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சிப்படுத்துடன் இருக்கிறார். ஆக பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருபான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள்.
4ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள், தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள்லாம் விலகி இருவரும் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். இருவருடைய ஆரோக்கியமும் நன்றாக இருப்பதனால் மருத்துவ செலவுகள் ஓரளவு உங்கள் குடும்பத்திலே குறையும். 7ஆம் இடத்தில் கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும், அவர்களும் நன்மைகளை அடைவார்கள். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனிபான் இருப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய விரயம் இருக்கும், விரயத்திற்கு ஏற்ற லாபம் இருக்கும். ஆகிய வரவுக்கும் செலவுக்கும் இந்த வாரம் சரியாகவே இருக்கும். இந்த வாரம் மீனராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாடுகள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இவ்வாறாக மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மீனராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது ஏழரை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். இவ்வாறாக இந்த வாரத்திய பிரதான முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.